ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என்எஸ்ஆர் குக்கிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேக்கரி ஸ்டைல் கேக் வீட்லேயே எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கேக் செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு 2 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டை கூடவே அரை கப் அளவுக்கு பவுடர் பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன். மிக்சிலேயே நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹேண்ட் விஸ்க் வச்சும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். நான் எலக்ட்ரிக் பிளெண்டர் வச்சு பீட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ண முடியும். நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நம்ம இதை நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ முட்டையும் சர்க்கரையும் நல்லா ஃப்ளஃபியாக வந்துருச்சு. இது கூட நான் 1/4 கப்பு அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எந்த ஃப்ளேவரும் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். பால் காய்ச்சி ஆற வச்சது ஒரு 1/4 கப் சேர்த்துருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரையான இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு மாவு சேர்த்துருக்கேன், மைதா மாவு. இதில் 1/4 கப்பு அளவுக்கு கொக்கோ பவுடரும், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். சால்ட் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்தா போதும். இதை நம்ம அப்படியே நல்லா சலிச்சிக்கலாம். இப்போது மாவு இந்த பால், முட்டை, சர்க்கரை இருக்கு இல்லையா, இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு இந்த மாதிரி ஸ்மூத்தாக கட்டி எதுவும் இல்லாமல் ஒரு ஸ்மூத்தான பேட்டராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் குக்கரில் இதை பேக் பண்ண போகிறேன். இது மாதிரி ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டு இந்த மாதிரி பட்டர் ஷீட் அடியில் போட்டுக்கலாம். இப்போ குக்கர் ரெடியாக இருக்குது. நான் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேன் நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த மாவு இந்த குக்கருக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போது இந்த குக்கரை லைட்டாக இப்படி தட்டிக்கலாம். அப்போ தான் பபிள்ஸ் இருந்தால் வெளியே வந்துடும். இல்லைனா கேக் கொஞ்சம் ஓட்ட ஓட்டையாக இருக்க மாதிரி தெரியும். அதனால் இப்போது மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். விசில் எதுவும் போடக்கூடாது. இந்த பேன் சூடாக இருக்குது. அது மேலே நம்ம இந்த குக்கரை வச்சு பேக் பண்ண போகிறோம். நம்ம ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் பேக் பண்ணோம்னாக்கா கரெக்டாக இருக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பேக் பண்ணணும். இப்போது 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம இந்த மாதிரி குச்சி விட்டு குத்தி நம்ம செக் பண்ணிக்கலாம். குச்சியில் ஒட்டாமல் இருந்து கேக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். கேக் ஆறட்டும். நான் இப்போ க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். விப்டு க்ரீம் 1 கப் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நம்ம இதை நல்லா பீட் பண்ணிக்கணும். இந்த க்ரீமில் ஏற்கனவே சர்க்கரையும் எசன்ஸும் ஆட் ஆகிருக்கு. அதனால் நான் வேறு எதுவும் ஆட் பண்ணல. க்ரீம் ரெடியாக இருக்குது. இப்போ நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு சர்க்கரையும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடரும் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சு குக் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு திக்கான அந்த சாக்லேட் கன்சிஸ்டன்சி வரும்போது, சாஸ் மாதிரி அந்த பதத்தில் வரும்போது நம்ம இறக்கிடலாம். இப்போ கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லாவே திக்காகிடுச்சு. இப்போ ஸ்டவ்லேருந்து இறக்கிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். நம்மளோட கேக்கும் ஆறிடுச்சு. இதை குக்கர்லேருந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த பட்டர் ஷீட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். மேலே இருக்க லேயரை லைட்டாக கத்தி வச்சு வெட்டி எடுத்துடலாம். அப்போ தான் க்ரீம்லாம் போடும்போது ஈவனாக இருக்கும். நம்மளோட கேக் எவ்வளோ ஸ்பான்ஜியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த லேயரை எடுத்துடலாம். கேக் நல்லா சூப்பராக வந்திருக்கு. நான் 2 லேயராக இதை வெட்டிக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் 3 லேயராக கூட வெட்டிக்கலாம். இப்போது அடியில் கொஞ்சம் க்ரீம் போட்டுக்கிட்டு அது மேலே ஒரு லேயர் கேக்கை நான் போட்டுறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். சுகர் சிரப் போடும்போது கேக் ட்ரை ஆகாமல் நல்லா மாய்ஸ்சரோட டேஸ்ட்டாக இருக்கும். பேக்கரியில் வர கேக்ஸ் கூட அப்படி தான் இருக்கும். இப்போ இதுக்கு மேலே ஒரு லேயர் அளவுக்கு நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இன்னொரு லேயர் கேக் வச்சுக்கலாம். இதுலேயும் மேலே சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கிட்டு க்ரீம் ஃபுல்லாக எல்லா சைடும் கவர் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். மேலே சைடில் ஃபுல்லாக க்ரீம் வச்சு கவர் பண்ணிடணும். இப்போது க்ரீமால் நல்லா கவர் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா இந்த மாதிரி ஒரு கார்டு வச்சு எல்லா சைடும் ஈவனாக வர மாதிரி நம்ம இதை பண்ணிக்கலாம். இப்போ கேக் எல்லா சைடும் ஓரளவுக்கு ஈவன் ஆகிடுச்சு. சைடில் ஏதாவது டிசைன் வேணும்னா இது மாதிரி ஸ்க்ராப்பர் வச்சு நம்ம சைடில் டிசைன் பண்ணிக்கலாம். இது உங்களோட ஆப்ஷன் தான். இப்போ சைடில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த சாக்லேட் சிரப் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம சைடில் டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணும்போது பேக்கரியில் வாங்குகிற கேக் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு லுக்கே. சாக்லேட் சாஸும் மேலே கொஞ்சம் டிசைனுக்காக அப்ளை பண்ணிக்கிறேன்.
நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த க்ரீமை வந்துட்டு பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்டார் நாசல் போட்டு அதை வச்சு சைடில் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். டிசைன்ஸ் வந்து கேக் வந்து நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். கப் கேக்லாம் யூஸ் பண்ணுற இந்த கேக் ஸ்ப்ரிங்கிள் இருக்கு இல்லையா, அதையும் வந்துட்டு நம்ம வந்து மேலே டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாக்லேட் பால்ஸும் நான் வந்துட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சில்வர் பால்ஸ் வச்சு மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா ரிச்சாக இருக்கும் கேக்கு. இப்போ நம்மளுடைய சூப்பரான சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணலாம். பர்த்டேக்கெல்லாம் வீட்லேயே இதே மாதிரி நீங்களே செஞ்சு நீங்கள் கேக் கட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரிச்சாக இருக்கும். நீங்களே செஞ்சு சாப்பிடும்போது நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீல் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட கேக் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்ல ஸ்பான்ஜியாக, நல்ல ரிச்சாக, க்ரீமியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கேக் எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனல் NSR குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.